இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை எனக்கு தூக்கம் வருது அத்தை. பால் குடிச்சிட்டு தான் தூங்கணும், சரியா? பால்லாம் எனக்கு வேண்டாம். தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. அதான். சரி இரு, நான் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா. குடி, நான் புடிச்சுக்கவா? ஓகேவா? போதும் அத்தை. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, குடிச்சிடணும். ஓகே, இந்தா. போதும். ஓகேவா? தூங்கு, படுத்துக்கோ. தூங்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? படு. என்னங்க, நாம டைவர்ஸ் கிடைச்சிட்டா துளசி அனுப்பிடணுமா? வேற என்ன பண்ண சொல்ற? சிவாஜனனி வாழ்க்கை பாதிக்கப்படுமே. அது மட்டும் இல்ல, நாம இருன்னு சொன்னா கூட துளசி இங்க இருக்க மாட்டா. உன்னை என்னைய விட சிவா நல்லா இருக்கணும்னு அதிகமா நினைக்கிறது துளசி தானே? உண்மைதாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. சரி சரி, நீ படு. எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். புரியுதா? எல்லாம் கடவுள் விட்ட வழி. படு. நான் பாக்குறேங்க. என்ன சிவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ உள்ள வா. சிவா தாங்க. துளசி பாவம் இல்லையாப்பா? ஓ மனசுல இருக்கிறத சொல்லு. நாங்க கூட விசாலாச்சி, அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லட்டும். சொல்லு சிவா. இல்லப்பா, துளசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணுச்சுப்பா. இல்லப்பா, எனக்கு அது சிவா பெருமையா இருக்குடா. உன்னை நினைச்சா உண்மையாவே பெருமையா இருக்கு. ஆனா இதுக்கு துளசி சம்மதிப்பாளா? செத்தாலும் ஒத்துக்க மாட்டா. அப்ப என்னதாம்மா பண்றது? இல்லடா விசாலாச்சி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ண முடியாது. அம்மா சொல்லுமா, நீ என்னம்மா ஆசைப்பட்ட? அதை விடுப்பா. சிவா, நீ நினைச்சது சரி, முயற்சி பண்ணலாம், தப்பு இல்ல. சரிப்பா. அம்மா, நீ சொன்னா துளசி கண்டிப்பா கேட்பாமா, அதனால நீயும் சொல்ல. இல்லடா, இந்த விஷயத்துல நீ ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, நடக்கிறது தான் பேசணும். சிவா, நீ போய் நிம்மதியா தூங்குடா. நல்லதே நடக்கும், எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. போ. சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். போ. பாய்மா. போய் படு. ஏங்க, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இங்க பாரு விசாலாச்சி, உனக்கு துளசியை பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும். ஆனா ஆசை வேற, வாழ்க்கை வேற, யதார்த்தம் வேற. சிவா ஞாபக மறதியாவே இருந்திருக்கலாங்க. விசாலாச்சி, படு, தூங்கு. ஐயா இந்தாங்க. துளசி, விசாலாச்சி எங்க? சாமி கிட்ட சண்டை போடுறாங்க. இதேதான் வேலை அவளுக்கு. நான் கேட்டா சொல்ல மாட்டா. சாமின்னு சொல்லி என்ன மிரட்டுவா.
அப்பா போயிட்டு வரட்டுமா? கிளம்பிட்டியாப்பா? ஆமாப்பா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. துளசி, நீங்க ரெடியா? ம் நான் ரெடி. சரி, ஓகே. சிவா, துளசி இன்னும் சாப்பிடல. போற வழியில அவளுக்கு ஹோட்டல் ஏதாவது வாங்கி கொடு. சரிம்மா. நானும் வரேன். நீங்க எதுக்கு போறீங்க? அண்ணன் துளசிய நீ தானே டிவோர்ஸ் பண்ண போறாரு, உங்களே இல்லல்ல? சிவா, நானும் வரேன். டைவர்ஸ் பண்றதுக்கு எப்படின்னு பார்த்துட்டே இருப்பியா என்ன? என்ன என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? என்ன அவ்ளோ சிரிப்பு? ஏய், ரிலாக்ஸ். மாப்பிள, எதுக்கு இப்ப அவளை வம்புக்கு இழுக்கிறீங்க? சொல்ற மாதிரி சொன்னா கேட்டுக்க போறா. இல்ல இல்ல, என்ன சொன்னாலும் நானும் போவேன். டைவர்ஸ் பண்ண போறவங்க ஜோடியா ஒன்னா போவாங்க, நான் மட்டும் வீட்ல இருக்கணுமா? அவ்வளவு பயம்? என்ன என்ன பயம்? நான் எதுக்கு பயப்படணும்? அண்ணா, ஜனனி சொல்றதும் சரிதானே. அவளும் கூட போகட்டுமே. சிவா, அவளையும் அழைச்சிட்டு போ. சரிப்பா. ஜனனி, இத பாரு, அங்கேயும் போய் இதே மாதிரி சண்டை போடாத. ஜட்ஜ் கன்ஃபியூஸ் ஆயிட போறாரு. புரியல, என்ன கன்ஃபியூஷன்? அண்ணா, நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன், வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உனக்கு வருத்தமாவே இல்லையா? நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும். ஜனனி, ஃப்ரெண்ட் சீட்ல நீ ஃபர்ஸ்ட் உட்காந்துடு. ஓ ஆமால. செல்லாச்சி. பணம் எல்லாம் கொடுத்துட்டேங்க சிவா கிட்ட. சரி சிவா, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன்ப்பா. சரி. வரேம்மா. வா. சிவா ஏன் இவ்ளோ சோகமா இருக்கான்? துளசியை டைவர்ஸ் பண்றது பிடிக்கலையா நம்ம? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. செல்லாச்சி. சரிங்க. அமராவதி, வந்து எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. வாங்க. பாத்தீங்களா அண்ணி, எப்படி வாய் அடைக்கிறாங்கன்னு?